ரஜினி சார் ஆரம்பத்தில் வந்து ராயப்பேட்டையில் அவருடைய ஃப்ரெண்டு முரளி, விட்டல் இவங்கெல்லாம் இருந்த ஒரு குடிசை. அந்த குடிசையில் தான் அந்த 4 இளைஞர்களும் நண்பர்களாக இருந்தாங்க. அங்கே தான் இருந்து அந்த இடத்துக்கு வருவார். நான் அங்கே போய் தான் கால்ஷீட்டே வாங்கிட்டு வருவேன். அப்படி இருந்த ரஜினிகாந்த் இன்றைக்கி அப்படியே இருக்காருங்கிறது ஒரே ஒரு உதாரணம். அவருடைய கல்யாண மண்டபத்தில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீடை புதுப்பிச்சு எல்லாம் பண்ணார். இல்லை புதுப்பிச்சு, சார் வீடெல்லாம் புதுப்பிச்சு நீங்கள் வந்து என்னோட வந்து சாப்பிடுங்க அப்படின்னு கூப்பிட்டு வர சொன்னார். சரி பொண்ணு பார்த்தா எல்லாம் புதுப்பிச்சுட்டாங்க. அந்த மொட்டை மாடியில் அதே மாதிரி ஒரு குடிசை. இவ்வளவு நல்லா எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மொட்டை மாடியில் போய் குடிசையை போட்டு வச்சுட்டீங்கன்னு. சார் பழசை ஞாபகப்படுத்த, நீங்கள் முந்தைய எங்கே முதல்ல எங்கிட்ட கால்ஷீட் வாங்க, நீங்கள் இந்த ராயப்பேட்டை குடிசையில், அந்த ராயப்பேட்டை குடிசையில் தான் நம்ம வாழ்ந்து ஆரம்பித்தோம் அப்படின்னு நினைவுபடுத்துறதுக்காக தான் இந்த மொட்டை மாடியில் குடிசை போட்டு வச்சுருக்கேன். அதனால தான் இங்கே வந்து சாப்பிட்றேன். இந்த குடிசையை பார்க்கும்போதெல்லாம் டேய் சிவாஜிராவ் நீ குடிசையில் இருந்தால் வந்தாங்கிறது என் மனச்சாட்சி அது சொல்லி காட்டுது. ஆகவே நான் பழசை மறக்கலை. அதை தொடர்ந்து என் பழசை மனசில் வச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். இதுதான் உண்மையான ரஜினிகாந்த்.